என்னானாலும் சரி இன்னைக்கு காலையில என்ன யாராலையும் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு சீக்கிரம் எந்திரிச்சு காலையிலேயே வந்து ஒர்க் செஷன் வந்தாச்சு. வாழ்க்கையில உருப்பட போற சீரிஸ்ல டே 5 மார்னிங்கே ஒரு குட்டி வாக்கிங்க போட்டு ஒர்க் செஷனுக்கு தேவையாச்சு. ஒர்க் அவுட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஜாமு. எப்படியாவது விட்டுறக்கூடாது ரியோன்னு நானே மோட்டிவேட் பண்ணிட்டு எப்படியோ ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணியாச்சு. பட் கரெக்டான ஃபார்ம் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் வருது. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு தனியா வீடியோ போடுற நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். அப்படியே புஷ்அப் ஒரு 3 செட், டைமண்ட் புஷ்அப் ஒரு 3 செட், எல் செட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் செஷனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு நண்பர்களே. வர என்னன்னு தெரியல, ஈரோட்ல வர சூப்பரா கிளைமேட் இருக்கு. நானும் கருப்பும் கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்தாச்சு. சுனாமியே வந்தாலும் ஒர்க்க முடிச்சுட்டா மறுவேளை பாப்பேன் என்கிறவன் தான் என் தலைவன் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். இப்பன்னு இல்லை, என் தலைவன் காலேஜ்ல இருந்தே வேற மாதிரி தான். அப்படியே ஒர்க்க முடிச்சுட்டு வேலை கூட பிக்கப் பண்ணிட்டு டஃப் கிளம்பியாச்சு. தலைவன் கிட்ட ஆசிடிக் ஷாட் எடுக்க தெரியுமான்னு கேட்டா இருங்க பயனு பயங்கரமா எடுத்து வச்சுதான் நல்லா இருக்குல்ல. ஒரு வழியா இந்த குளிர தாண்டி தவுக்கும் வந்து விட்டாச்சு. தலைவன் இந்த வயசுல பயங்கரமா கிரிக்கெட் விடுவான். பட் நமக்கு கிரிக்கெட் தான் ஆகவே ஆகாது. பட் ரொம்ப நாள் கழிச்சு பயசோட கிரிக்கெட் வேண்டிய ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வயலப்பட்டா பொறி நான் தான் நாளைக்கு சந்திக்கிறேன்டா என் மங்க பொறி. லவ் யூ கைஸ், பாய்.